அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். தாவேகா வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை? தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டை தற்பொழுதுதான் நிறைவு செய்திருந்தது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கும் ஆதரவும் உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணி வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அக்கட்சியின் தலைவரும் அக்கட்சியினுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் கருதுகிறார்கள். எனவேதான் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து கூட்டணி அமைக்க போராடி வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் பல பேர் அடுத்த கட்ட நகர்விற்கு தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு நடைபெற்று முடிந்தது. இது மிக சிறப்பாக நடைபெற்றது. இதேபோன்று முதல் பொதுக்குழு கூட்டமும் நடைபெற்றது. அதுவும் சிறப்பாக நடைபெற்றது. மிக விரைவில் கோயம்புத்தூர் பகுதியில் பூத் முகவர்களினுடைய கூட்டம் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் ஒருவேளை கூட்டணி அமைக்காமல் போட்டியிட்டாலும் கூட வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் எவை என அக்கட்சியின் தேர்தல் மேலாண்மை பிரிவு செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களால் கண்டறியப்பட்டு தொடர்ந்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. முதல் தொகுதியாக விக்கிரவாண்டி தொகுதி கூறப்பட்டுள்ளது. விஜய் தனது முதல் மாநாட்டை இங்குதான் நடத்தி முடித்தார். மிக சிறப்பாக நடத்தி முடித்தார். மேலும் இந்த பகுதி மக்கள் அனைவருமே தங்கள் பகுதியில் முதல் மாநாட்டை விஜய் நடத்தியதற்காக விஜய்க்கு நன்றி கடன் பட்டவர்களாக தொடர்ந்து விஜய்க்கு நன்றி கூறி வருகிறார்கள். அந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பம் கூட இன்றளவும் அகற்றப்படாமல் உள்ளது. எனவே இப்பகுதி மக்கள் விஜயின் மீது அதீத பாசம் வைத்துள்ளதால் இந்த தொகுதியில் போட்டியிட்டால் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தாலும் கூட விஜய்க்கு பெருத்த ஆதரவு உள்ள பகுதியாக பார்க்கப்படுகிறது. எனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த தொகுதியில்தான் போட்டியிடுவார்கள் என அறுதியிட்டு கூறப்பட்டு வருகிறது. ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த தொகுதியில் போட்டியிடவில்லை என்றால் நாகப்பட்டினம் மாவட்டம் அல்லது தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் போட்டியிடலாம் என கூறப்பட்டு வருகிறது. இரண்டாவதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளரான திரு ராஜசேகர், இவர் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். விஜய் மக்கள் இயக்கம் தொடங்கிய போதே தொடர்ந்து பல்வேறு விதங்களில் விஜய்க்கு உறுதுணையாக இருந்து பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வந்தவர். இவர் விஜய் மீது கொண்டுள்ள அதீத பாச மற்றும் விசுவாசத்தின் காரணமாகத்தான் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியவுடன் இவருக்கு தலைமை நிலைய செயலாளர் பொறுப்பை வழங்கினார் என்று கூறப்பட்டு வருகிறது. திரு ராஜசேகர் அவர்கள் கடலூர் மாவட்டத்தில் செல்வாக்கு மிக்கவராக விஜய் ரசிகர்கள் மத்தியில் விளங்குகிறார். எனவே திட்டக்குடி தனி தொகுதியில் இவர் போட்டியிட்டால் மிகப்பெரிய வெற்றியை குவிப்பார் என அப்பகுதியினுடைய மக்களும் தமிழக வெற்றிக் கழகத்தினரும் நம்புவதாக சொல்லப்படுகிறது. கொள்கை பரப்பு இணை செயலாளரான தாகிரா, வாணியம்பாடி தொகுதியில் சிறுபான்மையினர்கள் வாக்கு அதிகமாக இருப்பதனால் வாணியம்பாடி தொகுதியில் போட்டியிட வைக்கப்பட்டால் இவர் மிக எளிதாக வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் அவர்களுக்கு சிறுபான்மையின மக்களினுடைய ஆதரவு பெருத்த அளவு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. சமீபத்தில் வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. மேலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அந்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தரப்பில் வழக்கும் தொடரப்பட்டுள்ளது. அடுத்ததாக தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தவர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக வலம் வருகிறார். இவர் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்டால் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என கூறப்பட்டு வருகிறது. சேலம் தமிழன் ஆர் பார்த்திபன் விஜய் ரசிகர் மன்ற தலைவராக விளங்கியவர். பின்பு மக்கள் இயக்கமாக மாற்றிய போது விஜய் ரசிகர்களுக்கென்று மட்டும் இல்லாமல் அப்பகுதியின் மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்டங்களை தொடர்ந்து செய்து வந்தவர். மேலும் கட்சிக்காக தொடர்ந்து உழைத்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அதிகபட்ச தொண்டர்களை சேர்த்தது இவர்தான் என்று கூறப்பட்டு வருகிறது. இப்பகுதியில் பெருத்த செல்வாக்கு கொண்ட இவர் சேலம் மேற்கு தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என கூறப்பட்டு வருகிறது. CTR நிர்மல்குமார், இவர் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவிலிருந்து சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். இந்த இரு கட்சிகளின் IT விங் செயலாளராக பணியாற்றினார். தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்திலும் அதே பணி இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஊடகப் பிரிவையும் இவர் பார்த்து வருகிறார். இவருக்கும் பெருத்த செல்வாக்கு உள்ளது. இவர் தேனி, மதுரை போன்ற பகுதிகளில் போட்டியிட்டால் வெற்றி பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது. எனவே இவர் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட்டார்.
இவர் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறலாம் எனவும் கூறப்படுகிறது. அப்படி இல்லை என்றால் சென்னை புறநகர் பகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த TK பிரபு அவர்கள் பல் மருத்துவர். இப்பகுதியில் மருத்துவமனையை நிறுவி பல்வேறு விதத்தில் மக்களுக்கு உதவி செய்து வருகிறார். மேலும் பல்வேறு விதமான மருத்துவ முகாம்களை நடத்தி ஏழை எளியவர்களுக்கும் உதவி செய்து வருகிறார். விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே மக்கள் இயக்கத்தில் பணியாற்றியவர். மேலும் விஜயின் நம்பிக்கைக்குரியவர். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெற்ற போது அப்பகுதியினுடைய மருத்துவ குழு தலைவராக இருந்து விஜயின் அன்பை பெற்றவர். இவர் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அஜிதா ஆக்னேல். இவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தவிர்க்க முடியாத இளம் தலைவர்களில் ஒருவராக வலம் வருகிறார். இவரது செல்வாக்கு மற்றும் துடிப்பு இவை அனைத்தும் தூத்துக்குடி மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்று தந்துள்ளது. எனவேதான் இவரை நம்பி பலர் கட்சியில் தொடர்ந்து இணைந்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் பெருகும் ஆதரவை பார்த்து திமுகவினரே பயம் கொண்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த ஆதரவை தடுக்கும் வகையில் சமீபத்தில் அஜித் அவர்களின் குட் பேட் அக்லி என்ற படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தின் ரசிகர் ஷோவை சுகாதாரத்துறை அமைச்சரான கீதா ஜீவன் அவர்களே நடத்தினார். மேலும் அங்கு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. அப்பொழுது அஜித் ரசிகர்களோடு இவரும் கேக் வெட்டினார். அந்த கேக்கில் ஒருபுறம் அஜித்தின் படமும் மற்றொரு புறம் அமைச்சரின் படமும் இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரசிகர்களோடு சேர்ந்து ரசிகர் ஷோ படத்தையும் பார்த்து தனது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதற்கு காரணம் விஜயை டேக்கிள் செய்ய அஜித் ஒருவரால் தான் முடியும். எனவேதான் அஜித் ரசிகரை திமுக நம்பியுள்ளதாக பலர் விமர்சனம் செய்து வருகிறார்கள். பரணி பாலாஜி கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளரான இவர் திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என கூறப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டை நடத்தும் பொறுப்பை இவர்தான் ஏற்றிருந்தார். இந்த பகுதியில் நிலம் பெற்று தந்து உழவர்களோடு ஒப்பந்தத்தை மேற்கொண்டவரும் இவர்தான். இவரது சீரிய பணியை பாராட்டி விஜய் அவர்கள் மாநாடு முடிந்த பின்பு இவருக்கு தங்க மோதிரத்தை பரிசளித்தார். கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரான ராஜ்குமார். இவர் ரியல் எஸ்டேட் தொழிலை நடத்தி வருகிறார். இப்பகுதியில் மக்கள் மத்தியில் நல்ல பெயரை பெற்றுள்ளார். இவர் விஜய் ரசிகர் மன்றம் மற்றும் மக்கள் இயக்கம் என தொடர்ந்து விஜய் ரசிகராக இருந்து தற்பொழுது கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளராக உயர்ந்துள்ளார். இவர் பண்ருட்டி பகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என கூறப்பட்டு வருகிறது. சென்னை ரோஹிணி தியேட்டரின் ஓனரின் மகனான ரேவந்த் சரண். இவர் விஜயின் தீவிர ரசிகராக வலம் வரக்கூடியவர். மக்கள் இயக்கத்திலும் இணைந்து தொடர்ந்து பணியாற்றியவர். இப்பகுதியில் மிகுந்த ஆதரவும் செல்வாக்கையும் பெற்றவர். மதுரவாயில் தொகுதியில் கணிசமான இளைஞர்களின் வாக்கு இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே இவர் இப்பகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என கூறப்பட்டு வருகிறது. மேலும் மதுரவாயில் தொகுதியை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொருளாளரான திரு வெங்கட்ராமன் அவர்களும் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. பாலாஜி. இவர் ஈரோடு மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்து வருகிறார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இவர் போட்டியிட்டால் வெற்றி பெறலாம் என்று கூறப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஈரோடு மாநகராட்சியினுடைய 6வது வார்டு கவுன்சிலராக செயல்பட்டு வருகிறார். பர்வேஷ். புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய விஜய் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து வந்தவர். பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட செயலாளராக பதவி உயர்வு பெற்றுள்ளார். இவரை பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து அழைத்து வந்தாலும் இவர் தொடர்ந்து தளபதி விஜயின் கட்சியிலேயே இருப்பேன் என கூறிவிட்டார். இவர் இப்பகுதியினுடைய நகரமன்ற தலைவராக செயல்பட்டு வருகிறார். நன்றி.